சிம்பிளான ஒரு தேங்காய் சட்னி எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். நான் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேங்க. சின்ன வெங்காயம் ஒரு 10 ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிங்க. புளி சின்ன நெல்லிக்காய் சைஸை எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லைங்க, கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்து பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னியை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாங்க. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பணியாரம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த சிம்பிளான சட்னியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.